புத்திசாலி ஆட்டுக்குட்டி. தி கிளவர் lamb. ஹலோ குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு புத்திசாலித்தனமான கதையை கேட்க போறோம். இந்த கதையோட தலைப்பு புத்திசாலி ஆட்டுக்குட்டி. இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பசுமையான மேய்ச்சல் நிலத்துல ஒரு தாயாடு தான் குட்டி ஆடுகளோட வாழ்ந்து வந்துச்சு. அந்த குட்டிகள்ல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் ரொம்ப புத்திசாலியாவும் இருந்துச்சு. எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கும். அதே காட்டுல எப்பவும் பசியோடு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு நரி ஒன்றும் இருந்துச்சு. புத்திசாலி ஆட்டுக்குட்டி மற்ற ஆடுகளை விட்டு கொஞ்சம் தனியா ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இதை கவனிச்ச பேராசை பிடிச்ச நரி, ஆஹா, தனியா இருக்கிற ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி இத ஈஸியா பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிது. மெதுவா ஆட்டுக்குட்டிக்கு பின்னால நெருங்க ஆரம்பிச்சது. திடீர்னு நரி ஆட்டுக்குட்டி கிட்ட வந்துருச்சு. ஹாய் குட்டி ஆடு, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கூட பயப்படல. அந்த புத்திசாலியான ஆட்டுக்குட்டி அமைதியா நரிய பார்த்து, நரி மாமா, என்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களான்னு கேட்டுச்சு. நரி ஆச்சரியமா, என்ன உதவி அப்படின்னு கேட்டுச்சு. நீங்க என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து நான் ஒரு பாடலை பாட நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். அதை நான் இங்க இருக்க பாறை மேல ஏறி ஆட்டுக்குட்டி பாட்டை பாட போறேன். நான் பாடி முடிச்சதும் நீங்க என்ன சந்தோஷமா சாப்பிட்டுக்கலாம். அப்பதான் என் வாழ்க்கை சந்தோஷமா முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஆட்டுக்குட்டி. நரியும் ஆ ஆ சரி பாடு அப்படின்னு சிரிச்சிட்டே சம்மதிச்சுச்சு. உடனே அந்த புத்திசாலியான ஆட்டுக்குட்டி அந்த பாறை மேல ஏறி தான் முழு பலத்தையும் சேர்த்து அப்படின்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சது. அந்த குட்டி ஆடு நரி தன்னை சாப்பிட போகுதுன்ற செய்திய மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பாட்டை பாடுச்சு. அந்த சத்தம் கேட்டு ஆடுகளை பாதுகாக்க வந்த காட்டு நாய்கள் வேகமா ஓடி வந்தது. நாய்கள் ஓடி வரத பார்த்த நரி தனக்கு அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நரி அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி மறைஞ்சிருச்சு. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். பேராசை ஆபத்து. பேராசைப்பட்டா இருக்கதும் போயிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம தினந்தோறும் ஒரு கதையை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி குட்டீஸ்.